ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் ஈவினிங். இந்த வீடியோ February 4th போடணும்னு நினச்சேன், போட முடியல சம் ப்ராப்ளம்ஸ்னால. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா கேன்சரை பற்றி பார்க்க போகிறோம். கேன்சர் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் சர்ஜியன் பெர்சிவல் பாட்னால் 1775ஆம் ஆண்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கேன்சரை வந்து டிசீஸ் ஆஃப் செல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இரத்த அணுக்களில் ஏற்படுற நோய் தான் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம். மனித உடலோட அடிப்படை இயக்கமாகவே இருக்கிறது வந்து அதாவது பிளட் செல்ஸை தான் சொல்லுவாங்க. அதுதான் முழுக்க பாடியை சர்க்குலேட் பண்ணுது. நம்மளோட பாடியே முழுக்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்னால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அது அதாவது இது ஹியூமன் போன் அண்ட் தென் ஸ்கின், அதுக்கப்புறம் பிளட் செல்ஸ், இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை கொண்டு தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ்லாம் உருவாயிருக்கு. நம்மளுடைய உடல் வந்து கான்ஸ்டண்ட்டாக புது செல்களை உருவாக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கும், அதுக்கப்புறம் பழைய செல்களை வந்து புதுசாக உற்பத்தி பண்ணுறதுக்கும், அது போக நம்ம காயங்களை ஆற்றுறதுக்கும் அந்த செல்ஸ் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது நமக்கு. சம்டைம்ஸ் இந்த செல்ஸ் கிரியேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப எக்ஸஸாவோ இல்லை தப்பான முறையில் நடக்கிறனால தான் இந்த கேன்சர் ஏற்படுது. அதாவது கட்டிகள் மூலமாக இது வந்து கேன்சர் வந்து டயக்னைஸ் பண்ண முடியுது நம்மளால். அதாவது 2 வகையாக அதோட பேர் இருக்குது. பெனைங் டியூமர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது டியூமர்ஸ் மீன்ஸ் கட்டின்னு சொல்லுவாங்க. மேலிங் டியூமர்ஸ்னு ரெண்டு வகை இருக்குது. இந்த 2 வகையில் வந்து பெனைங் டியூமர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து சும்மா சின்ன கட்டி அது மாதிரி வர்றது எல்லாரோட உடம்புலையும் சும்மா வர்ற ஒரு விஷயம். அந்த மேலிங் டியூமர்ஸ்ன்றதை நம்ம நோட் பண்ண விஷயம். அதுதான் வந்து கேன்சர்னு சொல்கிறாங்க, கேன்சருக்கான கட்டின்னு. அதாவது இந்த கட்டி வந்து ஒரு இடத்துலேருந்து மற்ற உடல் உறுப்புகளில் வந்து பரவக்கூடிய ஒரு கட்டி. அதை தான் நம்ம மேலிங் டியூமர்ஸ்னு சொல்கிறோம். கேன்சர்ன்ற விஷயம் வந்து பொதுவாக யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். அது வந்து தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான். அதே மாதிரி சில காரணங்கள், அதாவது சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நம்ம ஈஸியாக வழிவகுக்கிற மாதிரி சில விஷயங்கள் அது போக சொல்கிறேன் கீழே ரீசன்ஸ்லாம். மொதல் விஷயம் என்னென்னா, அதாவது 75 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு 50% பீப்புள்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க கேன்சர் அஃபெக்ட் பண்ணி. இரண்டாவது விஷயம் என்னென்னா, டூ மச் ஆஃப் ஸ்மோக்கிங் டொபாக்கோ, அதிகமான முறையில் வந்து புகைப்பிடிக்கிறது, மற்றபடி அந்த பாக்கு அது இதுன்னு போகிறனாலையும் கேன்சர் அஃபெக்ட் பண்ணுது. மூன்றாவது விஷயம் என்னென்னா, அதாவது ட்ரிங்கிங் டூ மச் ஆல்கஹால், மது அதிகமாக இருந்ததுனாலையும் இந்த மாதிரி கேன்சர் அஃபெக்ஷன் ஏற்படுது. அண்ட் தென் 4வது விஷயம் என்னென்னா, நாட் டூயிங் எனஃப் எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி சரியாக செய்யாதது, சும்மா ஜட மாதிரியே எந்த வேலையும் ஒரு செய்யாமல் இருக்கனாலையும் அந்த அபாயம் ஏற்படும். அப்புறம் 5வது விஷயம் என்னென்னா, ஈட்டிங் அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் லைக் ஜங்க்ஸ் லைக் தட், அந்த மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல் ஃபுட்ஸ் எல்லாம் என்னன்னே தெரியாமல் அன்ஹைஜீனிக் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றனாலையும் இந்த மாதிரி அபாயம் ஏற்படுது. அதோட இன்னொரு 6வது விஷயம் என்னென்னா, இந்த இது ரிலேட்டடாக தான் ஓவர் வெயிட் போடுறது. கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து கேன்சர் அபாயம் இருக்குன்றதை எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி காரணமாக கூட, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஜெனடிக் டிஸார்டர் லைக் அது மாதிரியும் கேன்சர் பரவ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து கெமிக்கல்ஸ்னாலையும் அப்புறம் வைரஸ்னாலையும் கேன்சர் அஃபெக்ட் ஆகுது, இதுவும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், கேன்சர் பேஷண்ட்டை தொடலாமா, அவங்க எச்சி நம்ம மேலே பட்டா பரவுமா, வேர்வைப்பட்டா பரவுமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். எனக்குமே இருந்து. ஸோ கேன்சர் வந்து ஒருத்தரை தொட்டாலோ, அவங்க வேர்வை சிந்தினாலோ, அந்த பேஷண்ட் நம்ம மேலே மூச்சு காத்துக்கிட்டாலோ அப்படி பரவும்னு சொல்லி யாரும் பயப்பட வேணாம், அவங்கள யாரும் ஒதுக்கவும் வேணாம். அப்புறம் ஃபைனலாக வந்து கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரி முறையில் வந்து கேன்சரை குணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற வழியில். வழியில் வந்து கீமோதெரப்பி, வேதி சிகிச்சை மூலமும் யூஸ் பண்ணுறாங்க. அது அண்ட் தென் அப்புறம் ரேடியோ தெரப்பி, கதிரியக்க சிகிச்சை மூலமும் அதை குணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ஜரி, அறுவை சிகிச்சை மூலமும், அண்ட் ஃபைனலாக இம்யூனோதெரப்பி, இதெல்லாம் யூஸ் பண்ணி கேன்சருக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட ஏர்லியாக நம்ம வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸ் எல்லாம் ஃபவுண்ட் பண்ணி கேன்சரானு தெரிஞ்சுக்கிட்டாலுமே டாக்டர் முழுமையாக அதை குணப்படுத்திடுவாங்க. இன்றைக்கான வீடியோ இதோட முடியுது. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.